நான் தற்போது காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இருந்து உங்களோடு இணைந்திருக்கிறேன். இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி நாளைய தினம் காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திலே நடைபெற உள்ளது. இந்த போட்டியை பொறுத்தவரையிலே இலங்கை ரசிகர்களுக்கு ரொம்பவே கவலையான ஒரு போட்டியாக இது அமைந்திருக்கிறது. காரணம், இலங்கையில் இருந்து உருவான மிக பிரபலமான ஒரு கிரிக்கெட் வீரர் ஆஞ்சலோ மேத்யூஸின் இறுதிப் போட்டி நாளைய போட்டியோடு அவர் டெஸ்ட் அரங்கில் இருந்து ஓய்வு பெறுகிறார். எனவே இலங்கை ரசிகர்கள் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு போட்டியாக இந்த போட்டி மாறி இருக்கிறது. மறுமுனையிலே பங்களாதேஷ் அணியுடன் இலங்கை அணிக்கு போட்டி என்றாலே இருதரப்பு ரசிகர்களும் ரொம்பவே ஆவேசமாக இருப்பார்கள். எப்படியாவது பங்களாதேஷை வீழ்த்த வேண்டும் என்று இலங்கை ரசிகர்களும், எப்படியாவது இலங்கைக்கு அடிக்க வேண்டும் என்ற ஆவலோடு பங்களாதேஷ் ரசிகர்களும் இருப்பது வழக்கம். இந்த இரு நாட்டு போட்டிகளை பொறுத்தவரையிலே ரொம்பவே ஆக்ரோஷமான போட்டியாக இருக்கும். அது டெஸ்ட் போட்டியாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் போட்டியாக இருந்தாலும் சரி, T20 போட்டியாக இருந்தாலும் சரி. அந்த அடிப்படையிலே ஆஞ்சலோ மேத்யூஸுக்கு சிறப்பான பிரியாவிடையை கொடுக்க வேண்டும் என்று இலங்கை அணி வீரர்கள் ஆர்வத்தோடு இருப்பதாக இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே இலங்கை அணி தலைவர் தனஞ்சய சில்வா சொல்லியிருக்கிறார். ஆஞ்சலோ மேத்யூஸை பொறுத்தவரையிலே 16 டெஸ்ட் சதங்களை பெற்ற வீரர், 8000க்கும் அதிகமான ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். அந்த வீரர் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர். எனவே இலங்கை ரசிகர்கள் ஒரு சிறப்பான பிரியாவிடையை அவருக்கு வழங்குவதற்காக வேண்டி நாளைய நாளிலே இந்த மைதானத்திற்கு வருவார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மைதானத்தை சூழ பல அலங்காரங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஆஞ்சலோ மேத்யூஸ் சார்ந்த பதாதைகள் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. இலங்கை பங்களாதேஷ் போட்டி ஆரம்பமானதுடன் ஸ்கோர் விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நானும் திருவும் தயாராக இருக்கின்றோம். காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இருந்து அப்துல் ரஹ்மான். உயர்கல்வித் துறையில் 15 வருடங்களை நிறைவு செய்த பம்பலப்பிட்டிய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம். முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி, உளவியலும் உளவளத் துணையும், கணனி, ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் HND, டிகிரி, மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் 3ஆம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதிக்கப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ். மேலதிக விவரங்களுக்கு 0765 204 604 www.amazoncollege.lk